நம்ம முத்து அண்ட் மீனா இவங்க 2 பேரும் இருக்கிற வரை அந்த வீடு நிச்சயமா அண்ணாமலை கையை விட்டு போகாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இந்த வாரத்துக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு இடத்துக்கு விட தயாராயிருச்சு. முத்தும் அவரால் முடிஞ்ச முயற்சியை செஞ்சாரு. பட் பெருசா பலனளிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் அவரால் முடிஞ்ச அளவு ஒரு 10 lakhs வந்து கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறமா அவரால் பெருசா எதுவும் இன்வால்வ் பண்ண முடியல, சம்பாதிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கொஞ்சம் நச்சம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 38 லட்சம் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை அவரால் புரட்ட முடியல. இப்போ வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இதுக்கப்புறம் வர கதை. ஆனால் நமக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே தெரியும். அந்த வீடு நிச்சயமாக வந்து சிந்தாமணி கைக்கோ ஃபினான்சியர் கைக்கோ போகாது அப்படின்ற ரிசல்ட் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் எப்படி இந்த டைமில் யார் உதவி பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்க, நாளைக்கு எபிசோடு, அதாவது திங்கக்கிழமை எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறாரு. டேட் வந்து ரொம்ப கம்மியாக போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரோகிணி மனோஜை எப்படியாவது கவர் பண்ணிடணும். ஏன்னா திரும்பவும் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து மனோஜ் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். இல்லை அப்படின்னா மனோஜை நம்ம கூட கூட்டிகிட்டு போயிடணும். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆகணும். ஒன்று மனோஜ் நம்ம கூட இருக்கணும், இல்லை நம்ம மனோஜ் கூட இருக்கணும். இது 2 தான் அவங்களோட இப்போ டார்கெட்டாக இருக்குது. ஸோ அதுக்காக அவங்க எடுத்த முயற்சிகள் பல விஷயங்கள் வந்து ஜெயிக்க தான் செஞ்சுருக்கு. எதுவும் தோல்வியில் போய் முடிஞ்சதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. எதுவும் பேருக்குனாலும் சரி, பணத்தினாலும் சரி, எல்லா விஷயமும் மனோஜுக்காக பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம், அது உண்மைதான் வச்சுக்கோங்களேன். ஆனால் நிச்சயமாக நாளைக்கு எபிசோடில் ரோகிணியோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிய போகுது. ஸோ கண்டிப்பாக இது ரோகிணிக்கு ஒரு பேர் அதிர்ச்சி தான். கடைசி எபிசோட் பார்த்துருப்பீங்க. அதில் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, விஜயா வந்து நம்ம மனோஜை வந்து திட்டுறாங்க, ஏன்டா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பக்கம் ரவி அவரால் முடிஞ்ச விஷயத்த பண்ணுறாரு, முத்து மீனா அவங்களால முடிஞ்ச விஷயத்த பண்ணுறாங்க. ஏன் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த சுருதி கூட அவங்களால முடிஞ்ச விஷயத்த பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமான மனோஜ் மட்டும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற ஒரு டோனில் தான் இருக்கார். நான் என்ன பண்ணணும், நானும் எதுவும் பண்ண முடியாது, எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், நானும் அப்படி கிடையாது இப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு. இதுதான் இங்கே வந்து பிரச்சனை. ஸோ இதுதான் இங்கே முக்கியமான பிரச்சனை. ஏன்னா கொஞ்சமாவது மனசாட்சி இருந்துச்சுன்னா இவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும், ஓகே நம்ம மேலேயும் தப்பு இருக்குது, நம்மளால் முடிஞ்ச விஷயத்த பண்ணுவோம், அல்ல முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சுருந்துருக்கணும். ஆனால் அப்படி செய்யலை. இவர் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்தோடனே பார்த்தீங்கன்னா, எனக்கும் அந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒதுங்கிட்டாரு. ஸோ மனோஜ்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நின்று ஃபேஸ் பண்ண மாட்டார், போய் ஓடி ஒளிகிறது, இல்லை அப்படின்னா வேறு யார் மேலேயாவது பழைய தூக்கி போடுறது. ஸோ இந்த விஷயம் வந்து எப்பயுமே மனோஜ்கிட்ட இருக்கும். இது ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மனோஜ்கிட்ட இந்த ஒரு கேரக்டர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமும் இந்த கேரக்டர் வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னா அது மனோஜுக்கு என்னைக்காக இருந்தாலும் பெருத்த அசிங்கம் தான். இன்றைக்கி வேணால் மனோஜ் வந்து தப்பிச்ச மாதிரி தெரியலாம், எந்த பிரச்சனையும் தன்கிட்ட வராத மாதிரி தெரியல. ஆனால் உண்மை அது கிடையாது. எல்லா பிரச்சனையும் இவரை சுற்றி தான் இருக்குது. இவர் தான் மெயின் ரீசனாக இருக்க போகிறார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பாருங்களேன், எல்லா விஷயத்துலையும் மனோஜுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது. இப்போ முத்து மீனா ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்னார விஜய் ஆட்டமாக ஆடி இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, இவங்க வீட்டை விட்டு வெளியே போகணும், ஏய் நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ளே இருக்க போச்சு, இந்த வீட்டுக்கு நீ துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவ்வளோ விஷயம் பண்ணுவாங்க. ஏன் இன்க்ளூடிங் ரோகிணி விஷயத்தை எடுத்துக்கோங்களேன். ரோகிணி பொய் சொல்லிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் ரோகிணியும் வீட்டை விட்டு அனுப்புனாங்க. ஆனால் இவங்க வந்து எவ்வளோ கேவலமான விஷயங்கள் வேணால் பண்ணலாம், எவ்வளோ தப்பு வேணால் பண்ணலாம். அதே மாதிரி மனோஜும் வந்து என்ன விஷயங்களால் பண்ணலாம். அவருக்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸெப்ஷன், அதை வந்து யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, யாரும் அவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது, யாரும் எந்த பிரச்சனைக்கு வரக்கூடாது அப்படின்றதுல அவங்க வந்து தெளிவாக இருக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் இவங்க எல்லாருமே தெளிவாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. மனோஜ் ஒரு தப்பு பண்ணால் அந்த தப்புக்கு வந்து பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் சீக்கிரமே ஒரு முடிவுரை நம்ம முத்து தான் எழுதணும். ஏன்னா அந்த வீடை திருப்பினா மட்டும்தான் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஃபினான்சியர் கொடுத்த 3 month வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா எதுவுமே செய்ய முடியல. இவங்க ஆரம்பத்தில் ஒரு 10 lakhs பார்த்திங்கன்னா வேகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பரட்டிட்டாங்க. 10 லட்சம் தானே நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெடி பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட அது ஒரு அசட்ஸாக இருந்தது, ஏதோ ஒரு பொருளாக, இப்போ தங்கமாக இருந்தது, பணமாக இருந்தது, இப்படி ஒரு விஷயம் வந்து அவங்க கையில் இருந்ததுன்றதுனால அந்த ஃபஸ்ட்டு 10 lakh பார்த்திங்கன்னா வேகமாக புரட்டிட்டாங்க. அண்ட் அடுத்து ஒரு 5 லட்ச ரூபா புரட்டங்களையும் அவங்களால தாங்க முடியல. என்னடா அது, நம்மளும் வேலை பார்க்குறோம் ஆனால் பணமே வரமாட்டேக்கே, என்னடா செய்கிறது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா ஆரம்பத்தில் அவங்களால முடிஞ்ச விஷயம் இப்போ அவங்களால முடியல அப்படின்னா என்ன காரணம், ஏதோ அவங்ககிட்ட இல்லை, அதான் காரணம்.
காரணம். ஸோ அவங்களால முடிஞ்ச விஷயத்த பண்ணிட்டாங்க. வீடு கைவிட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை வருது. இந்த விஷயம் அண்ணாமலைக்கு தெரிய வருது. ஏன்னா முத்து போய் கேஸ் கொடுக்கலாம், கோர்ட்டில் வந்து இதை பற்றி பேசலாம், எதுவும் நிரூபிக்கலாம், நமக்கு ஏதாவது பாசிட்டிவாக நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. ஆனால் அங்கே அவர் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. ஏன்னா கோர்ட் வந்து இப்போதைக்கு இந்த கேஸெல்லாம் எடுத்துக்க முடியாதுப்பா, கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நாளாச்சு அப்படின்னா ஏற்கனவே இவங்க வந்து கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதன்படி இவங்க வந்து லேட் ஆச்சு அப்படின்னா வீடை வந்து இந்த மாதிரி பண்ணிடுவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதே மாதிரி ஏலத்துக்கு வீடு வர்றதுக்கும் ரெடி ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை போய் அண்ணாமலை கிட்ட சொல்ல அண்ணாமலை இடிஞ்சு போயிட்டாரு. ஐயோ, இந்த ஒரு விஷயம் தான் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இவ்வளோ நாள் போராடிக்கிட்டு இருந்தேனே, இப்போ அந்த விஷயத்தையே வந்து என்கிட்ட சொல்கிறீங்களேடா, அவ்வளோதானா, இதுக்கப்புறம் இந்த வீட்டை நம்ம இருக்க முடியாதா, இந்த வீட்டை நம்ம கையை விட்டு போகுதா அப்படின்னு சொல்லும்போது விஜயா மூஞ்ச பார்க்கணுமே அப்படியே ஆடல்னு சொல்லலாம். ஐயோ, என்னடா இது, இவங்க ஏதாவது செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சோமே, ஆனால் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இப்போயும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் முத்து மீனாவை தான் வந்து கத்துறாங்க. ஏய், நீங்கள் 2 பேரும் இந்த வீடை வந்து விட்டுட்டீங்களே, நீங்கள் வந்து சிந்தாமணி கூட கூட்டா, இல்லை அப்படின்னா அந்த ஃபினான்சியர் கூட கூட்டா, இந்த வீடை விற்று கொடுத்தா எவ்வளோ தரேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி அவங்கள கடிச்சு வைக்கிறாங்க. மொத்த பழியையும் தூக்கி இவங்க கையெழுத்து போட்டு பணம் வாங்கினது பிரச்சனை கிடையாதான், இவங்க வந்து இவங்களும் மகனும் சேர்ந்து வந்து கேவலமான விஷயம் பண்ணது பிரச்சனை கிடையாதான், அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு மீட்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச நம்ம முத்து மீனா தான் இவங்களுக்கு பிரச்சனையா. ஸோ அவங்க தான் நடக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்கு காரணமாக, அவங்களால தான் இந்த வீடு வந்து இப்போ ஏலத்துக்கு போகுதான். இதை அப்படியே டேன் பண்ணி விட பார்த்தாங்க. ஆனால் அண்ணாமலை சரியான நேரத்தில் 2 டோஸ் கொடுத்தாரு. இங்கே பாரு, நீ வீட்டுக்கு இந்த மாதிரி கையெழுத்து போட்டு நீ மறுபடியும் அடக வச்சு நீ பணம் வாங்கினதுக்கு எதுக்காக பழைய தூக்கி மீனா மேலே போடுற, எதுக்காக பழைய தூக்கி முத்து மேலே போடுற, ஏன் நீயும் பையனும் செஞ்சது வந்து போதாதா, இப்போ வரைக்கும் நீங்கள் 2 பேரும் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்ற விஷயமா அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி நோஸ் கட் பண்ணுற மாதிரி அண்ணாமலை பண்ணிட்டாரு. அண்ட் அதே மாதிரி அப்பையும் விஜயா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்க, ஆமாங்க நாங்கள் பண்ணணும் இல்லைன்னு சொல்லலை, நாங்கள் வந்து இதை திருப்புறோம் அப்படின்னு சொல்லலையே, இவங்க 2 பேர் தான் நாங்கள் இதை திருப்புறோம், நாங்கள் இதை திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களால தான் அதை செய்ய முடியல, இல்லை அப்படின்னா நம்ம எப்படினாலும் ரெடி பண்ணியிருப்போம்ல, நான் அப்படி பண்ணியிருப்போம்ல, இப்படி பண்ணியிருப்போம்ல அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்கிறாங்க. பட் எதுவுமே வேலைக்காகாது. ஏன்னா விஜயா பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு சின்ன குண்டூசியை கூட நகட்ட மாட்டாங்க. ஏன் அவங்கக்கிட்ட இவ்வளோ நகை இருக்குது, மீனாக்கு கொடுத்த நகை இருக்குது, எல்லாமே இவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ இந்தாப்பா, இதுதான் என்னால் முடிஞ்ச நகை, என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, இதை வச்சு நீ என்ன பண்ணு, இந்த வீடை திருப்புறதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை பாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு வந்து அவங்களுக்கு மனசு வரவும் வராது. ஏன்னா இது அவங்கக்கிட்ட இருக்கிற பொருள் இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற பொருள்னால் அவங்க சேஃபாக பத்திரமா வச்சுக்கிடுவாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கேரக்டர் அப்படி தான். ஸோ அதே இது மீனானா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து வேர்வை சிந்தி இவங்களை வந்து சொகுசாக வச்சுருக்கணும். மீனாவுக்கு இருக்கிற ஆப்ஷன்னா அதுதான். ஸோ இவங்கள மாதிரி மீனாவுக்கு வந்து ப்ரெசண்ட்டாக எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ மீனாவுக்கு இருக்கிறது இப்படி ஒரு ஆப்ஷன் தான். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷல் தாங்க, எல்லாமே ஸ்பெஷல் தான். ஸோ இவங்க நினச்ச விஷயங்கள் தான் நடக்கணும், இவங்க நினைக்கிறது மட்டும்தான் வீட்டுக்குள்ளே நடக்கணும், எல்லாமே இவங்களுக்கு ஃபேவராக இவங்களுக்கு ஆதரவாக இருக்குது. அப்படின்றதுனால ஆட்டம்னா ஆட்டம், கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டம் போடலை, எக்கச்சக்க ஆட்டம் போட்டாங்க. ஸோ எல்லா ஆட்டத்துக்கும் ஒரு முடிவுரை எழுத வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இவங்க ஆட முடியாது, ஆடுனா நிச்சயமாக அடங்கிடுவாங்க, இல்லை அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அவங்கள அடக்கிடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவங்க வாலாட்ட முடியாது. ஏன்னா வாலாட்டினாங்கன்னா அவங்க வாழை ஒட்டா நறுக்கிடுவாங்க. நீ எல்லாம் என்ன வாய் பேசுவ, எல்லா பிரச்சனையும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் உங்கள் பையனுக்கு வந்து நீங்கள் தேவையில்லாமல் பண்ணியுள்ள விஷயத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருக்குன்றதுனால நீங்கள் வந்து எங்கள் மேலே பழி போடாதீங்க. நீங்களும் உங்கள் பையனும் சேர்ந்து சீட்டிங் பண்ணியிருக்கீங்க, மாமாவை ஏமாற்றிருக்கீங்க, இந்த குடும்பத்தை ஏமாற்றிருக்கீங்க, ஸோ முத்துவை ஏமாற்றிருக்கீங்க, ரவியை ஏமாற்றிருக்கீங்க, எல்லாரையும் ஏமாற்றிருக்கீங்க. நீங்கள் ஒரு ஏமாற்று பேர்வழி அப்படின்றத ஆணித்தனமாக மீனா சொல்லவும் தான் அவங்க கொஞ்சம் அமைதியாகிறாங்க. ஐயோ, இவளும் பேச ஆரம்பிச்சிட்டா, இவகிட்ட நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா நம்ம மாட்டிக்கிடுவோம், ஸோ அதனால் நம்ம எதுவும் பேச வேணாம், இவ பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அதுலேயே அவங்க பயந்துட்டாங்க. ஸோ பயந்து தான் அமைதியாக நாங்களே தவிர்த்து அவங்களா இந்த விஷயத்தில் அமைதி ஆகலை அப்படின்றது தான் உண்மையும் கூட. சரிங்க, இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஃபினான்சியருக்கு வந்து ரொம்ப கொண்டாட்டம். ஆகா, பணம் தரலடா, எப்படியா இந்த வீட்டை ஏலத்துக்கு விட்டுலாம்டா, இந்த வீட்டில் இருந்து நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஏன்னா வீடு பார்த்திங்கன்னா நல்லா மெயின் பிளேஸில் இருக்குது. சிந்தாமணி தான் இந்த விஷயம் நம்ம மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. வீடு வந்து மெயின் ஏரியாவில் இருக்குது, பக்கா லேண்டு, சரியான லாபம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை தான் யோசிச்சு பார்க்குறாங்க சிந்தாமணி. ஆகா, இவங்க வீடை திருப்பலை அப்படின்னா நமக்கு லாபம் தான், இப்போ வீடை திருப்பலை அதனால நமக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுதான் கிடையாது. நிச்சயமாக
வீடை வந்து திருப்ப போகிறாங்க. சீக்கிரமே ஒரு சரியான ஆப்பு வந்து வைக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா வீடை வந்து இவங்களுக்கு திருப்புறதுக்குன்னு பெருசாக எந்த ஆப்ஷனும் கிடையாது. யார் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே கிடையாது. இவங்களுக்கு உதவி செய்ய வந்து பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. மேபி பாட்டி வந்து பணத்தோடு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். தாங்கடா உங்களுக்கு பணம், உங்களுக்கு இந்த பணம் தானடா இப்போதைக்கு பிரச்சனை, அந்த பணத்தை நான் தரேன்டா, நீங்கள் எதுக்குடா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, எதனாலும் நீங்கள் என்கிட்டலடா கேட்டுருந்துருக்கணும், நீங்கள் எதுக்குடா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பணம் கொடுத்தா தான் உண்டு. இந்த அப்படி நீ கேட்டதை விட உனக்கு அதிகமான பணம் இருக்குது, நான் வந்து இந்த மாதிரி ஒரு லேண்டை விற்றுட்டேன், நீங்கள் கஷ்டப்பட்டு இங்கே வந்து பண்ணியிருக்கிறீங்க, அதனால் இங்கே எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, ஸோ இந்த வீடை எப்படியாவது மீட்டுருங்க, அதுக்கு தேவையான விஷயத்த நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் இப்போதைக்கு அண்ணாமலை தப்பிக்க முடியுமே தவிர்த்து வேறு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்குல. அதே மீறி அப்படின்னா சுருதியோட அப்பாட்ட கேட்கலாம், ஆனால் அதுக்கு வந்து இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இவங்ககிட்ட பத்திரம் இருக்கிறத விட அவர்கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப சேஃபு. ஆனால் அவங்கக்கிட்டே சுயநலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருந்தாலும் அதை வச்சு என்னடா பண்ணலாம், எப்படி ரவி சுருதியை தனியாக பிரித்து வரலாம் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை வச்சு அவங்க எப்படி வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க. ஸோ இந்த பத்திரம் இப்போ யார் கையில் இருக்குது அப்படின்றது பிரச்சனை கிடையாது, சிந்தாமணி கைக்கு போயிடக்கூடாது அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை. ஏன்னா சிந்தாமணி கைக்கு போயிடுச்சு அப்படின்னா இவங்க நினைக்காத விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஏழை விட்டுருவாங்க அண்ட் அதுலேருந்து அவங்க சரியான லாபம் பார்த்துருவாங்க. அதுக்கு தான் அவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க நினச்ச விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றதான் நம்ம எல்லாரோட ஆசை. ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முத்து மீனாவை தோக்கடிக்கணும் அப்படின்றதுல இவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க சிந்தாமணி. ஸோ சிந்தாமணி பல முறை முயற்சி பண்ணாலும் முத்து மீனாவை தோக்கடிக்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயமாக தான் இருந்திருக்குது. ஏன்னா இவங்களும் பல வகையில் பல முறை முயற்சி பண்ணிட்டாங்க. அதில் எல்லாத்தையும் இவங்களுக்கு தோல்வி மட்டும்தான் கிடச்சிருக்குது. விதவிதமாக டிசைனாக என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் எதுலேயும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை அப்படின்றது தான் உண்மை. பல முயற்சிகளும் இவங்களுக்கு வந்து தோல்வியை தான் கொடுத்துச்சு அப்படின்றதுனால. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க சும்மா இல்லையே, அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி எப்படியாவது இந்த விஷயத்தை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஒரு பகுதியாக தான் இனி அவங்க அடுத்தடுத்து பண்ணுவாங்க. நிச்சயமாக இவங்களுக்கு பதிலடி கொடுத்தேதாகணும். ஏன்னா அந்த வீட்டை மீட்டா மட்டும்தான் அவங்களுக்கான பதிலடி. இல்லை அப்படின்னா அது பதிலடி கிடையாது. ஏன்னா இந்த வீடு வந்து அவங்க கையில் இருக்கிற வரை நிச்சயமாக அது முத்து மீனாவுக்கு என்னைக்காக இருந்தாலும் டேஞ்சர் தான். ஸோ அந்த பத்திரத்தை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் திருப்பி அதை நம்ம அண்ணாமலை கிட்ட ஒப்படைக்கணும். அப்போ தான் வந்து அண்ணாமலை கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார் அண்ட் ஒரு சரியான ஆப்பு வைக்க முடியும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த விஷயத்தில் அவங்க தோற்றுருவாங்க. ஸோ முத்து மீனா இவ்வளோ நாள் ஆசைப்பட்டு எந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணாங்களோ அந்த விஷயம் இதுக்கப்புறம் நடந்துடும். ஸோ இதுதான் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விஷயமே இப்போ நடக்க போகுது அப்படின்னா நிச்சயமாக வந்து அதை யாராலையும் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அதுதான் உண்மை கூட. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், முத்து மீனா வந்து எப்படியா அந்த வீட்டை திருப்பணும் அப்படின்றத தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம வந்து பெருசாக ஒன்றும் எதுவும் எதிர்பார்க்க போகிறது கிடையாது. ஸோ முத்து மீனா எப்படியாவது சீக்கிரமே அந்த வீட்டை திருப்பணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்காக அண்ணாமலை பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் பட்டிருக்காரு அந்த வீட்டுக்காக. ஸோ அதனால் அவருக்காகவாவது இப்போ நம்ம மனோஜுக்காக அல்லது விஜயாக்காகவே இல்லாமல் கூட நம்ம அண்ணாமலைக்காகவாவது அந்த வீடை வந்து நம்ம முத்து மீனா திருப்பணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசை. ஏன்னா அவருக்கு தான் அந்த வீடு முக்கியம். விஜயா வந்து அவங்க சதி பண்ணி இப்போ அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியில் இருக்குது. அந்த வீடு கண்டிப்பாக இவங்களுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லி பயங்கர வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை வந்து நம்ம முத்து மீனா திருப்பினா மட்டும்தான் அது அவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் நல்லது. இல்லை அப்படின்னா என்றைக்காக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு அது பிரச்சனை தான். இல்லை அப்படின்னா இவங்க வந்து அந்த வீட்டை விற்று நல்லா பணக்காரங்களாகிடுவாங்க, பணத்தை பார்த்துருவாங்க. ஸோ இவங்க கஷ்டப்பட்டு பண்ண விஷயங்கள் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றது தான் உண்மையும் கூட. ஸோ அது நடக்கக்கூடாது. ஏன்னா பல முறை சிந்தாமணி வந்து நம்ம முத்து மீனா கிட்ட தோற்றுருக்காங்க. இந்த முறையும் அவங்க தோக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. ஏன்னா அவங்கள தோல்வியில் தாங்க நம்மளோட வெற்றியே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் சிந்தாமணி எப்போ தோக்குறாங்களோ அப்போ தான் நம்ம முத்து மீனாவுக்கு செம்ம சந்தோஷம், செம்ம ஹாப்பி, செம்ம மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு விஷயம் தான் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும். கண்டிப்பாக அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது முத்து மீனாவுக்கு என்றைக்காக இருந்தாலும் பிரச்சனை தான், டேஞ்சர் தான். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்காக அவங்க போராட்டம் வந்து எல்லாமே வீணாக போயிடும். ஏன்னா அந்த வீட்டுக்காக தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஓடினாங்க. எப்படியாவது நம்ம பணத்தை புரட்டிட மாட்டோமா, எப்படியாவது இந்த வீடை வந்து நம்ம திருப்பிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஓட்டுன்னு ஓட்டுனாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பெருசாக அவங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல.
கடைசியில் ஆரம்பத்தில் அவங்களுக்கு வந்து இருந்த ஒரு எஃபர்ட் வந்து கடைசியில் அவங்களால போட முடியல. ஏன்னா எவ்வளோ தான் வேலை வரும். ஸோ முத்து பார்த்திங்கன்னா டிரைவிங் போகிறார் அப்படின்னா எவ்வளோ தான் டிரைவிங் வரும், எவ்வளோ தான் அவளால் சமாளிக்க முடியும். ஸோ ரொம்ப சிக்கலில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடை வந்து திருப்புறதுக்கு நம்ம பாட்டி உள்ள என்ற ஆனாங்களா மட்டும்தான் முடியும். பாட்டி வந்து அண்ணாமலை நீ எதுக்கிட்டா கவலைப்படா, உனக்கு தான் நான் இருக்கேன்லடா, நீ எதனால் நீ என்கிட்ட தானடா கேட்டுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி சொன்னாங்கன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடையாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த பிரச்சனை முடிவுக்கு வரணும் அப்படின்னா நம்ம பாட்டி வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லணும், நீங்களாம் எதுக்கு கவலைப்படுறீங்க, நான் ஒருத்தர் இருக்கேன்ல, நான் என்ன செத்தாப்பட்டேன், நான் இருக்கேன்ல, நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டிருக்கணும்ல, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கணும், நான் இருக்கேன்ல, நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும், இந்த மாதிரி எங்களுக்கு பணம் தேவை அல்லது இதுதான் தேவை இல்லை இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கணும், நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது தான் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைம்மா உங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ண, நீங்கள் வந்து பாவம் நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் அங்கே இருக்கீங்க, ஸோ எங்களால் உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு என்னப்பா கஷ்டம், நீங்களாம் நல்லா இருக்கிறது தானப்பா நான் இருக்கிறேன், ஸோ நீங்களும் என்னோடய குடும்பம் தானப்பா, நீங்கள் மட்டும் ஏன் என்னை வந்து பிரித்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லும்போது அண்ணாமலை அப்படியே கண் கலங்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா என்றைக்குமே வந்து பிரித்து பார்த்தது கிடையாது பாட்டி. ஸோ பாட்டியை பொறுத்த வரைக்கும் முத்து மனோஜ் எல்லாருமே சேம் தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட குணமே அதுதான். எந்த பையனையும் ஏன்னா முத்தை வந்து அவங்க வளர்த்துருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் தனி பாசம் இருக்குமே தவிர்த்து மற்றபடி வந்து எல்லாரையும் ஒன்று போல தான் பார்ப்பாங்க. ஸோ மனோஜனாலும் சரி யாருனாலும் சரி அவங்க எல்லாருமே ஒன்றா தான் பார்ப்பாங்க, ஒன்றா தான் நடத்துவாங்க. ஆனால் இவங்க தான் உதவி கேட்குறதுக்கு தயங்கி போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உதவி கேட்கல. ஸோ இப்போ தான் நம்ம பாட்டிக்கு விஷயம் தெரிய வருது. அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீ வந்து என்கிட்ட கேட்டதுன்னா நான் கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பேன், ஆனால் நீ என்கிட்ட கேட்காதது ரொம்பவே வருத்தம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அந்த பணத்தை வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. எந்த ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணாமலை நினச்சிக்கிட்டு இருந்தாரும். அந்த விஷயம் வந்து நடக்காமல் நம்ம பாட்டி காப்பாற்றிட்டாங்க. இந்த வீடு மட்டும் இவங்க கையை விட்டு போயிருந்தது அப்படின்னா நிச்சயமாக இவ்வளோ நாள் பட்ட பலன் அண்ணாமலை வந்து வயிற்ற கட்டி வாய் கட்டி சம்பாரித்து அந்த காசு இல்லாமலே போயிருந்திருக்கும். ஸோ அது இல்லாமல் தடுத்து அந்த பணம் வந்து மறுபடியும் அண்ணாமலை கைக்கு வந்துருச்சு, அந்த வீடும் அவரோட கைக்கு வந்துருச்சு. பாட்டியும் பார்த்திங்கன்னா அந்த பணத்தை திரும்ப கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். ரோகிணிக்கு இப்போ மறுபடியும் ஃபெயிலியர் தான். ஏன்னா வீடு வந்து திரும்ப கைக்கு வந்துருச்சு அப்படின்னா இவங்களை வந்து கையில் பிடிக்க முடியாது விஜயாவை. அப்படி இல்லைனா நம்ம ரோகிணியும் உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரோகிணி வந்து என்ன செய்வாங்க, நான் வந்து ஏன்னா இவங்க வந்து தம்பி பேரில் சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த சொத்தை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பணத்தை திரும்ப இங்கே கொடுத்து வீட்டில் உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நிறையா விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் எப்படி அப்படின்றது தான் பெரிய பெரிய ட்விஸ்ட். நம்ம நிறையா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க காட்சிகள், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சீன்ஸ்கள் இதுக்கப்புறம்லாம் நடக்க போகுது. கண்டிப்பாக ரோகிணி மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, யார் உள்ளே வந்தாலும் ரோகிணி வரக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. ஏன்னா ரோகிணி வந்து இந்த குடும்பத்தை வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் இந்த குடும்பத்தை எப்படி அழிக்கலாம், இந்த குடும்பம் வந்து வளரக்கூடாது, இந்த குடும்பம் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதை விட்டுட்டு இவங்க வந்து இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா யோசிப்பாங்க. நெவர், அப்படி கிடையவே கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தான் எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே போயிடணும், மனோஜ் பக்கத்தில் நான் இருக்கணும், இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை வந்து மனோஜ் தான், என்னோட வாழ்க்கை ஃபுல்லாகவே மனோஜுக்காக தான் நான் வாழ போகிறேன். ஸோ அதனால் மனோஜ் வந்து நான் சொல்கிற விஷயத்தை தான் கேட்கணும், அப்போ இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் எனக்கு கீழே தான் இருக்கணும், என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினைப்பாங்க. அதை தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஆனால் இருந்தாலும் இதில் பல சிக்கல் இருக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இதில் வந்து சிக்கலே கிடையாது, என்னடா செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது, இதில் பல சிக்கல்கள் இருக்குது. இவங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே அவ்வளோ ஈஸியாக நடக்க போகிறது கிடையாது. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம நினைக்கிறதா நடக்கும், யாருமே நம்மக்கிட்ட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது. ஸோ இருக்கிறதுலே பயங்கர ட்விஸ்டெல்லாம் இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. ஒரு மிகப்பெரிய ஆப்பு நம்ம மனோஜ் ரோகிணிக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது மிகையாகாது. கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக தான் இருக்கும். நம்ம முத்து மீனாவுக்கு என்ன ஒரு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்களோ அந்த விஷயம் இதுக்கப்புறம் நடக்க போகுது. ஸோ சூப்பரான சம்பவங்கள்லாம் இதுக்கப்புறம் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக இந்த வாரம் எபிசோட் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் எப்படி இருந்ததோ தெரியாது, பட் இந்த வாரம் எபிசோட் உண்மையிலே பெர்ஃபெக்டாக நம்ம என்ன விஷயங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோமோ அது எல்லாமே இனி வர எபிசோடில் இருக்க போகுது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் கேமே ஆரம்பிக்க போகுது. இவ்வளோ நாள் வரைக்கும் ஜஸ்ட் ஒரு இஷ்யூன்னு போய்கிட்டு இருந்தது. குடும்பம் வந்து வெளியே
இருந்தது. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும், சண்டை வரும், குழப்பம் வரும், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒட்டு மொத்தமாகவே கதைக்களமே மாறப்போகுது. எல்லாமே பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து எதிர்பார்க்காத விஷயங்கள், மனோஜுக்கு வந்து பாடம் புகட்டுற மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நடக்க போகுது. இது எல்லாமே மனோஜ் எதிர்பார்க்கிறது தான். மனோஜ் நினச்ச விஷயங்கள் வேறு, ஆனால் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படின்றது வேறு. இது எல்லாமே மனோஜுக்கு எதிராக நம்ம ரோகிணி எடுக்க போகிற முடிவு அண்ட் நம்ம முத்து மீனா செய்ய போகிற சம்பவங்கள், சிந்தாமணிக்கு கிடைக்க போகிற விஷயங்கள் அண்ட் அது போக பார்த்திங்கன்னா பாட்டி என்ட்ரன்ஸு. ஏன்னா பாட்டி என்ட்ரன்ஸ் வந்து யாருமே எதிர்பார்க்கல. பாட்டி திடீர்னு என்ட்ரன்ஸ் ஆவாங்க, ஸோ பாட்டி வந்து இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுவாங்க, இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா பாட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போ இவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ, நம்ம என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அப்போ கரெக்டாக என்ட்ரு கொடுத்து, இந்தாங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை, இதுதானே உங்களுக்கு வேணும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் இருக்கேன்ல, நீ என்கிட்ட வந்து கேட்க வேண்டியதானே, எதுவாக இருந்தாலும் நீ எதுக்காக நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னாலும் நீங்கள் என்ன வந்து பார்த்து பேச வேண்டியதானே, நான் அவங்க எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாட்டி என்ட்ரன்ஸ் ஆகி அந்த பிரச்சனையை முடிச்சு வைப்பாங்க. பாட்டியோட கேரக்டரும் அதுதான் வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பாட்டி அந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் பாட்டி அதே விஷயத்தை தான் பண்ண போகிறாங்க. ஸோ பாட்டி கிட்ட நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக இனி பாட்டி வந்து தான் இந்த எல்லா பிரச்சனையும் முடிக்க போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாட்டி தான் மெயின் ரோல். பாட்டி பண்ண போகிற சம்பவங்கள், பாட்டி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. மனோஜை நாளப்பா போவாங்க. ஏன்னா நீலாம் ஒரு மனுஷனாடா, அப்பாவுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயத்த பார்த்துருக்கேன், உன்னெல்லாம் எப்படா ஒரு மனுஷனாகவே பார்க்குறது, சரி நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி தான் பாட்டி சொல்லுவாங்க. ஏன்னா பாட்டிக்கு நல்லா தெரியும் இவங்க எவ்வளோ கேவலமானவங்க அப்படின்றத பாட்டி நல்லாவே புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அண்ட் என்ன நடக்க போகுது, பாட்டி செய்ய போகிற சம்பவங்கள் என்ன, பாட்டி வந்து மனோஜ் கொடுக்க போகிற அட்வைஸ் என்ன, அண்ணாமலை கொடுக்க போகிற விஷயங்கள் என்ன, முத்து மீனாவை எப்படி பாராட்ட போகிறாங்க அப்படின்றது தான் இதுக்கப்புறம் கதை. ஸோ கண்டிப்பாக பாட்டி என்ட்ரன்ஸ் ஆகாமல் இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வராது. பாட்டி உள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வந்து முடிவுக்கு வரும். பாட்டி தான் இப்போதைக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு பாட்டி மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ பாட்டி பண்ண போகிற விஷயங்கள் தான் இதுக்கப்புறம் ரொம்ப மெயினாக பேசப்படும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.